Hello everyone. இந்த வீடியோல ரிலேஷன் பிட்வீன் சிபி சிவி அண்ட் ஆருக்கு அதை டெரைவ் பண்ண போறோம். சிபிங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சி சஃபிக்ஸ் வி அப்படிங்கும்போது ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ ஆருங்கிறது என்ன சொல்லுவோம்னா சிபி மைனஸ் சிவின்னு படிச்சிருப்போம். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது எப்படி எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் ஃபார்முலா வந்து எடுத்துருக்கோம். Q = W + del U. ஓகே, இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். Q டிஃபரன்ஷியேட் பண்ணா dQ, W டிஃபரன்ஷியேட் பண்ணா dW பிளஸ் del U டிஃபரன்ஷியேட் பண்ணா du. ஓகே, இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸையும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸையும் எடுத்துக்கிறோம். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல dQ அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா mCp × T2 - T1. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல du = mCv × T2 - T1. பிகாஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா இந்த dW 0 ஆயிரும். இப்போ W அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், இன்டெகிரல் ஆஃப் PdV. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dW = PdV. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷனும் கேன்சல் ஆயிரும். P × dV. TVங்கிறது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வால்யூம், அதாவது V2 - V1. நம்மளுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும், PV = MRTங்கிறது தெரியும். அதனால இதை நம்ம ரிலேட் பண்ணி சொல்றோம். தட் இஸ் P2 V2 - P1 V1. ஸோ P-வை V2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது P2, P-யை V1 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது P1. ஓகே, அப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா dWங்கிறத mR × இதை ரிலேட் பண்ணி சொல்றோம் T2 - T1. ஓகே, இந்த dW dQ duவை நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஈக்குவேஷன் உள்ள சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ dQங்கிறது mCp × T2 - T1, dWங்கிறது mR × T2 - T1. இதுல duங்கிறது mCv × T2 - T1. ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா இதுல mங்கிறது கான்ஸ்டன்டா இருக்குது, சேமா இருக்குது, வெளியே எடுத்துடுறோம். T2 - T1 சேமா இருக்குது, வெளியே எடுத்துடுறோம். எடுக்கும்போது என்ன ஆகும்னா இதுல R + CVங்கிறது மட்டும் இருக்கும். அப்போ போத் சைட்ஸ் வந்து m கேன்சல் ஆகும், T2 - T1 கேன்சல் ஆயிரும். அப்போ Cp = R + CV. அப்போ R = Cp - CV. Okay, any doubt means please comment. Thank you.